கஷ்டப்படுறியா? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவமா? இது நியாயமா? இது ஏற்றுக்கொள்ள. நம்ம பிள்ளைகளை பள்ளியில் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அறிவுபூர்வமான விஞ்ஞானம் பூர்வமான செய்திகளை வளர்ந்து அவர்கள் அடுத்த விஞ்ஞானிகளாக, அடுத்து பின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை நல்லபடி கொண்டு போடுகிறாள். இன்னும் எவ்வளோதான் முன்னேற்றாலும், எவ்வளோதான் பெரியார் வந்தாலும், ஒருத்தர் 2 பேர் இருக்கான் பாருமா, வந்து நம்மளை பின்னுக்கு தள்ளி அது மூட நம்பிக்கையிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டை முதலிடத்து கொண்டு போகிறோம். என்ன சொல்லுவாங்க? வெறும் மூடப்பா நம்பிக்கைகளை சொல்லி, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணால் இதுவாயிடும், இது பண்ணால் தீட்டாயிடும் சொல்லி சொல்லி நம்ம பின்னுக்கு தந்தாங்க. ஆனால் பெரியார் வந்தார். அந்த காலத்தில் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் இல்லை தெரியாத தெரியல, என்ன பண்ணுவாங்க, சொத்து போகக்கூடாதுன்னு பெண் பிள்ளைகளுக்கு 6 வயசு 5 வயசுலேயே குழந்தை கல்யாணம் திருமணம் செய்து விட்டுருவாங்க. 5 6 வயசில். பையனுக்கு 7 8 வயசு இருக்கும். அப்போல்லாம் வந்து அதிக நாட்கள் நம்ம உயிர் வர மாட்டாங்க. அவன் 10 வயசில் அவன் செத்து போயிடுவான். பையன் 10 வயசு செத்து போன என்ன ஆகும்? அந்த பெண் நிலைமை என்ன? அது 7 8 வயசு பெண் விதவை. என்ன பண்ணாங்க? ஒரு வெள்ளை புடவை கட்டி அந்த பொண்ணை ஓரமாக ஒடுக்கி வச்சிருவாங்க. அந்த பெண்ணு எந்த நல்ல நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள விட மாட்டார்கள். பருவம் அடையாத அந்த பெண் தான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன் தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் விதவை கோலம் போட வேண்டும். இது இங்க. அங்க என்ன பண்ணுவாங்க? புருஷன் செத்தா சதி ஏறணும்னு பெண் பிள்ளையை எதிர்த்துவாங்க. இதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த யாருன்னா நம் தந்தை பெரியார். என்ன சொன்னாரு? ஏய் நியாயமாது, பருவம் வர விவரமே தெரியாத வயதில் கல்யாணம் பண்ணி விட்டு அந்த பொண்ணை சாகுங்க, அந்த பொண்ணுக்கு மறுமணம் செய்து வையுங்கள். பொண்ணு எல்லாம் கிளம்பிட்டான். நீ யாரா எங்க வீட்டு பொண்ணை பத்தி பேசுறது? உங்க வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல, எல்லார் வீட்டு பெண்களும் எங்கள் வீட்டு பெண்களாக கிடைத்து அவர்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும் என்று குரல் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார். அதனால்தான் தமிழ்நாட்டில் அதிக பெண்கள் பெரியாரை மதிக்கிறார்கள். ஏன்னா உங்கள் உரிமை தான் முன்னுரிமை. பெண்கள் முன்னு வந்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும். அதே போல் அதிக படிக்க பெண் எதுக்கு? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இங்க அவங்க இவங்களை வெறும் குழந்தை பெற்றுக்கிற மிஷினாக மட்டும் அவங்க பார்த்தாங்க. இல்லை இல்லை, பெண்களும் ஆண்களும் சமமாக வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும் என்று உணர்ந்தவர் பெரியார், அண்ணா, கலைஞர். படிக்க வச்சோம். ஆணுக்கு நிகரா பெண்ணை படிக்க வச்சோம். அண்ணா படிக்க வச்சார். கலைஞர் சொன்னார், கஷ்டப்பட்டாங்க பெண். என்ன கலைஞர்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீ படிக்க சொல்றீங்க, நான் ஒரு மாவட்டத்தில் இருக்கேன், என் மாவட்டத்தில் கல்லூரியே இல்லை, நான் படிக்கணும் கிட்டத்தட்ட பஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பஸ்ஸை பிடிச்சி போடணும். அது உணர்ந்த கலைஞர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்திலும், வேற இந்தியாவில் வேற எங்குமே இல்லை, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு வந்து, அரசு கல்லூரி கொண்டு வந்து யார் என்றால் முத்தமிழர் கலைஞர். எதற்கு? பெண்கள் முன்னேற வேண்டும். இந்தியாவில் யாரும் யோசிக்கல. ஆணுக்கு நிகர் அப்பா அம்மா சொத்து சமபாதி சொன்னது யார்? சட்டம் கொண்டு வந்து யார்? கலைஞர், திமுக தான். அதுக்கு பிறகுதான் 10 வருஷம் கழிச்சு ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை கொண்டு வருது. ஏனென்றால் பெண்கள் முன்னேற்றம் ஒரு நாட்டின் முன்னேற்றம். நீ கொண்டு வந்தா பாருங்க என்னென்ன சொல்ற. நீ கஷ்டப்படுறியா? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவமா? இது நியாயமா? இது ஏற்றுக்கொள்ள. நம்ம பிள்ளைகளை பள்ளியில் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? அறிவுபூர்வமான விஞ்ஞானம் பூர்வமான செய்திகளை வளர்ந்து அவர்கள் அடுத்த விஞ்ஞானிகளாக, அடுத்து பின்னு சொன்னால் அடுத்த தலைமுறை நல்லபடி கொண்டு போடுகிறாள். இன்னும் எவ்வளோதான் முன்னேற்றாலும், எவ்வளோதான் பெரியார் வந்தாலும், ஒருத்தர் 2 பேர் இருக்கான் பாருமா, வந்து நம்மளை பின்னுக்கு தள்ளி அது மூட நம்பிக்கையிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சட்டமே இருக்கு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு சட்டம். அங்க எப்படின்னா நம்ம ஊர் இவ்வளவு தேவை, பெரியார், அண்ணா, கலைஞர் அதெல்லாம் முன்னேறிட்டோம். அங்க என்னன்னா நரபலி கொடுக்கிறது. என்ன பண்ண, எவனோ ஒரு சாமியா இருப்பான், அவன் படிக்காதவன், அவன் பேச்சை கேட்டு பிறந்த குழந்தைகளை, அதுவும் குறிப்பாக பெண் சிசுக்களை கர்நாடக மாநிலத்திலே நரபலி கொடுக்கிறது. இல்லை முதல் பிறக்கின்ற ஆண் குழந்தையை நரபலி கொடுக்கிறது என்று மூட பழக்கங்களை அங்கு இருப்பதால் அதை எதிர்த்து ஒரு சட்டமே அங்கே கொண்டு வந்திருக்கிறது. எதுக்கு?
இந்த மாதிரி வந்து பாருங்க, நம்ம முன்னேறிட்டோம். ஆனால் நான் ஏன் சொல்கிறான், சில சமயம் நாம் வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறோம். இன்று நம் தலைவரும் முதலமைச்சர் கலைஞர் என்ன செய்யறார், நம்ம இந்தியாவில் வந்து எது அதிகமாக இருக்கு, மனித வளம். துபாய் போனா என்ன இருக்கு, எண்ணெய் வளம். நமக்கு இருக்கிறது மனித வளம். என்ன பண்ணாங்க, 2000 வருஷமாமா 3% மக்கள் தான் படிச்சான், நம்மள படிக்கவே இல்லை. படிக்காம என்ன பண்ணா வச்சான். அமெரிக்கா பாருங்க, அமெரிக்கா வளர்ந்துன்னா அமெரிக்கா முதல்ல மனித வளமே இல்லை. அமெரிக்கா வந்து வெள்ளையர்கள் போய் அங்கே நாட்டை கைப்பற்றுறாங்க. அங்குள்ள இந்தியர்களிடம் கைப்பற்றி ஆள் இல்லை. என்ன பண்றான், அறிவுக்காக மனித வளத்திற்காக இந்தியா மற்ற வெளிநாடுகளிலிருந்து மனித வளத்தை கொண்டு வந்தார். முதல்ல என்ன பண்ண, கட்டணும், சாலை போடணும். போய் ஆப்பிரிக்காவில் மக்களை அடிமைகளாக கொண்டு வந்து வெறும் மனித வளம் தான். ஆனால் நமக்கு இருந்த மனித வளத்தை மூட நம்பிக்கையின் பெயரால் பாதி பேர் பெண்கள் வேலையே செய்யக்கூடாது, பெண்கள் படிக்க போச்சா நினைச்சு பாரு. 130 கோடி இல்லை, பாதி போச்சுன்னு நினைச்சு ஒரு 70 கோடி பேர் வேலைக்கே போகக்கூடாது. மீதி 70 பேர், அதுல 3% தான் படிக்கணும். சுயநலம், அவங்க மட்டும் வேலைக்கு போவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், குலத்தொழில். என்ன குலத்தொழில், உங்க அப்பா என்ன பண்ணார், உங்க அப்பா செருப்பு தைச்சாரா, நீ சாகிற வரைக்கும் நீ தான் செருப்பு தைக்கணும். நீ செத்த பிறகு உன் பிள்ளையும் அதையே தொழில பண்ணணும். உங்க அப்பா என்ன பண்ணார், வெட்டியா வேலை பார்த்தா, என்ன இருக்கு, மயானத்தில் இருக்காரா, நீ வாழ்நாள் போடுவதாக அந்த தொழில தான் செய்தோம். உங்கப்பா விவசாயம் பார்த்தாரா, எங்கப்பா நாங்களாம் பிறப்பால் உயர்ந்தவர்கள், நாங்க படிக்கலாம், நாங்க என்ன வேணா செய்யலாம், நாங்க கை நிறைய சம்பளம் சம்பாதிப்போம், ஆனால் நீங்கள் பிறப்பால் தாழ்ந்தவர்கள், அதனால் நீங்கள் படிக்கவே கூடாது. அதை மாற்றி அமைத்தது இன்னைக்கு பாருங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு அரசு கல்லூரியில் படித்து நீங்க மேல்கல்வி போட்டி அரசு பள்ளி படித்து பேசுனா மாதம் 1000 ரூபாய், கிட்டத்தட்ட அந்த பெண்களுக்கு 36,000 ரூபாய் படிக்க தராங்க. அதை மாற்றி மாணவர்களுக்கும் தந்திருக்கிறார். நம்மளுக்கு நம்ம மனித வளத்தை வளர்த்தால்தான், நம்மை படிக்காதே சொல்லி இருந்தான அவனை தலை மீது நிற்க வேண்டும் என்றால் நாம் தைரியமாக இருக்க வேண்டால் படிக்க வேண்டும். நாம் மட்டும் படிக்கக்கூடாது, நம் வருங்கால பிள்ளைகளும் படித்தால்தான் முன்னேற வேண்டும். அது முன்னேற செய்கின்ற ஒரே அரசு இந்தியாவில் எந்த அரசு என்றால் தமிழ்நாடு அரசு தான். அதற்கு காரணம் யாரால் இன்னைக்கு முத்துவேல்